ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குக் வித் கோமாளி சீசன் 5க்காக நம்ம அவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்த்தோம்னா 2 மாதத்துக்கு முன்னாடி ஈகராக வெயிட் பண்ணிங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டான ஷோவாக இருந்துச்சு குக் வித் கோமாளி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸான ஷோவாக போயிட்டுருக்கு. குக் வித் கோமாளிக்கு ஒரு பேட் கமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. குக் வித் கோமாளியில் கோமாளிஸை மாற்றுங்க, குக்கை மாற்றுங்க, ஏன் புகழே மாற்றுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்தளவு ஸ்ட்ரெஸ்ஸான ஷோவாக போயிட்டுருக்கு. ஒரே பேட் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. குக் வித் கோமாளிக்கு யாரும் பிடிக்காம போகுது. இப்போ 3 எபிசோடு இம்யூனிட்டி ரவுண்ட் கிடச்சி ஃபஸ்ட் எலிமினேஷன் ரவுண்டுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமினேஷனோட வரையும் யார் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாலின் ஜோயா மற்றும் மியூசிக் டைரக்டரான ஸ்ரீகாந்த் தேவா. அன்ஃபார்ச்சுனேட்லி மியூசிக் டைரக்டரான ஸ்ரீகாந்த் தேவா எலிமினேட் ஆகிட்டாரு. எல்லாம் எதிர்பார்த்த நிலையில் என்ன நினச்சின்னா ஜாலின் ஜோயா தான் எல்லாம் எலிமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா டிடிஏ வசன் சொன்னார்னு ஒரே காரணத்தை கம்பி குக் வித் கோமாளி பற்றி ஒன்றுமே தெரியாமல் அந்த ஷோவில் இறங்குனாங்க. குக்கிங்கே கூட அவ்வளோக்கு தெரியலை. எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா ஜாலின் ஜோயா ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே போயிடுவாங்க அந்த மாதிரி நினச்சாங்க. கோமாளிஸுக்கே ஜாலின் ஜோயா பிடிக்கவே இல்லை. அந்தளவு பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இன்னசென்ட்டாக பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அந்தளவு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலின் ஜோயா தான் போக நினச்சாங்க. ஆனால் மியூசிக் டைரக்டர்னா ஸ்ரீகாந்த் தேவா எலிமினேட் ஆகிட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி எலிமினேட் ஆகிட்டாரு. அவர் என்ன சொல்லி எலிமினேட் ஆனார்னா, எனக்கு நிறைய மியூசிக் டைரக்டர் வேலையெல்லாம் இருக்குது, அந்த வேலையெல்லாம் போய் பார்க்கணும், கண்டிப்பாக வைல்ட் கார்டில் ஒரு என்ட்ரி கொடுப்பேன், தரமான என்ட்ரி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. செஃப் தாமுவெலாம் நல்லா ட்ரூ வேர்ட்ஸ்லாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவர் போகும்போதே செட்டை அழுவ வைக்காமல் மியூசிக்லாம் பாடி டான்ஸ்லாம் ஆடி செட்டை கலகலன்னு வச்சு எலிமினேட் ஆகிருக்காரு. தாமு யார் எலிமினேட் ஆக போகிறா சொல்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஜாலின் ஜோயோ அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் எலிமினேட் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க ஜாலின் ஜோயோ. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மியூசிக் டைரக்டர்னா ஸ்ரீகாந்த் தேவா எலிமினேட் ஆகிட்டாரு.